திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சமீபத்தில் 71வது நேஷனல் அவார்ட் அது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணோடனே அதில் வந்து உடனே லிஸ்ட்டெல்லாம் பார்த்தாங்க. லிஸ்ட்லாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட படங்கள் வந்து நமக்கு தெரியாத படங்களாக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிட்டாங்க. அதில் வந்து இந்த 12th ஃபெயில் அப்படிங்கிற படத்துக்கு வந்து பெஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிக்கான அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த படமே ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமான படம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பூக்காலம் அப்படின்னு ஒரு மலையாள படம், அதுக்கப்புறம் வந்து ஜவானு, அதுக்கப்புறம் வந்து தமிழில் வந்து பார்க்கிங், வாத்தி, இப்படி இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு. இதெல்லாம் கிடச்சோன்னே இப்போ இதெல்லாம் யார் இதில் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேக்கு அந்த டைரக்டர் ராம்குமார் அவருக்கு கிடைச்சதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ரோல் கிடைச்ச நமது MS பாஸ்கர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் வாத்தி படத்துக்காக GB பிரகாஷ் கொடுத்துருக்காங்க, அவருக்கு வாழ்த்து சொல்லணும். அதுக்கப்புறம் ஜவான் படத்துக்காக வந்து ஷாருக் கானை கொடுத்துருக்காங்க, அவருக்கு வாழ்த்து சொல்லணும். இது மாதிரி வந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஜவானில் ஷாருக் கான் வந்து அந்த 12th ஃபெயில் படத்தில் நடிச்ச ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் அந்த அவார்டை ஷேர்லாம் பண்ணிக்கிறாங்க. அவார்டை ஷேர் பண்ணிங்கன்னா என்ன 2 பேருக்கு பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி மென்மேலும் நீங்கள் உயருக, நிறைய படங்கள் பண்ணுங்கள். MS பாஸ்கர்லாம் அதான் ஃபஸ்ட் டைம் நேஷனல் அவார்டு கிடச்சிருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப மதிப்பிற்குரிய, ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதெல்லாம் விட்டுட்டு உடனே ஒரு நியூஸு, தேசிய விருதுகளில் சர்ச்சை. என்ன சர்ச்சை அப்படின்னு பார்த்தா, இல்லை நாம் எதிர்பார்த்த சில படங்களுக்கு வரல. ஆடு ஜீவிதத்துக்கு வந்து பிருத்திவிராஜ் கொடுக்கல, ஜவானுக்கு வந்து இவர் ஷாருக் கானை கொடுத்துருக்குறாங்க. இப்போ தமிழில் வந்து விடுதலை படத்துக்கு கொடுக்கல, பார்க்கிங் படத்துக்கு கொடுத்துட்டு இது MS பாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து அங்கங்கே நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த நியூஸை படித்தோன்னா நான் ஒரு விஷயம் யோசித்தேன். இப்போ எப்படின்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து ஒரு பெரிய அரசியல் இருக்குது சார், அந்த ஜூரி மெம்பர்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் கொடுக்குறாங்க. ஜூரியில் இருக்கிறது கூட நம்ம தமிழ் ஆள் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கௌரவ். அவர் வந்து இந்த தூங்கானகரம்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணார். அவர் வந்து இந்த ஜூரியில் இருக்கார். அவர் சொல்லியிருக்கார், நாங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய குழு இருக்குது, இத்தனை படங்கள் வரும், அந்த படங்கள்லாம் போட்டு போவோம், அதில் இவ்வளோ படங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி அதை முடிவெடுப்போம் அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கார். பட் நான் வந்து ஒரு மாதிரி ரிவர்ஸில் அதை யோசித்து பார்க்குறேன். சரி, ஓகே, அவார்டு கிடைச்ச படம்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுமாராக ஒரு சில விஷயங்கள் பார்க்குறப்போ வந்து 12th ஃபெயிலு, ஜவானு, பார்க்கிங், 3 கதை. இந்த 3 கதையோட ஒன்லைன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னு போகிற ஒன்லைன் என்ன, 12th ஃபெயிலில் வந்து ஒரு 12வதுல ஃபெயில் ஆகி மறுபடியும் படித்து UPSC எக்ஸாம்லாம் எழுதி அவன் வந்து எப்படி IPS ஆஃபீஸர் ஆகிறான், ஒரு பெரிய IAS IPS ஆஃபீஸர் அந்த இதுக்கு எப்படி போகிறான், அப்படி அந்த கேடருக்கு எப்படி போகிறான் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. அதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் அவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். ஸோ அது வந்து அந்த படத்துடைய கதை. இது ஆல் இண்டியா லெவலில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க. சமீபத்தில் கூட ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். ரொம்ப அன்றாட வேலைக்கு போயிட்டுருக்கிற ஒரு கணவன் மனைவி, அவங்களுடைய மகள், நல்லா படிக்கக்கூடிய மகள், அவங்க வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை, டாக்டருக்கு படிக்கணும்னு. படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லை. அவங்க வந்து நியூஸில் வந்து இப்போ போட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வசதி செய்து கொடுத்தா நானும் படிப்பேன் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்து அது பெருமைக்குரிய ஒரு விஷயம். நம்ம வந்து அந்த மாதிரி பெண்கள் வந்து படித்து வரணும். அதாவது அடித்தட்டத்தில் இருக்க மக்கள் வந்து படிப்பறிவு வந்து அவங்க இந்த மாதிரி வந்து உயர்ந்த கல்வி, அதாவது டாக்டர், இன்ஜினியர் இதெல்லாம் ஆகி அவங்க பெரிய லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை. இப்போது அது வந்து ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஆந்திராவில் இருக்காங்க, கேரளாவில் இருக்கிறாங்க, நார்த்தில் வந்து குஜராத்தில் இருக்காங்க, அகமதாபாத்தில் இருக்காங்க, பீகாரில் இருக்காங்க. இப்படி எல்லா ஊர்லேயும் வந்து கஷ்டப்படுறவங்க, படிப்புக்காக கஷ்டப்படுறவங்க, படிப்பு செலவுக்காக கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கதைகள் வந்து ஜனரஞ்சகமாக ஆல் ஓவர் இந்தியாவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ அதே வந்து ஜவான் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஒரு ஆர்மியில் நாட்டுக்காக போராடிய ஒரு முக்கியமான ஒரு 4-5 பேர், அந்த 5 பேர் அவங்க வந்து ஒரு ஹிடன் காப் மாதிரி ஒரு ஆர்மிலே வந்து ரொம்ப ஒரு இன்வெஸ்டிகேஷன் இது மாதிரி ஒரு டீம் மாதிரி தனியாக வேலை செஞ்சவங்க. அவங்கள பற்றின ஒரு கதை. அந்த மாதிரி வந்தால், அந்த மாதிரி டிபெட்டியனுக்கு போயிட்டு, டிபெட்டியனோ பேங்காக் வேறு ஒரு நாட்டுக்கு, தாய்லாந்து பக்கம் எங்கேயோ போயிட்டாப்புல, அதுக்கப்புறம் திருப்பி தமிழ்நாட்டுக்கு திருப்பி வந்து இந்தியாவுக்கு வராப்புல அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தாங்க. இது வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜனரஞ்சகமான கதை. நாட்டுக்காக போராடுறவங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த பார்டரில் இருக்கிறவங்க வந்து எந்த மொழியை சேர்ந்தவர்கள்? தமிழ்நாடா, அசாமா, பீகாரா, கர்நாடகாவா, கேரளாவா கேட்க மாட்டோம். அவங்கெல்லாம் அந்த இந்தியன் ஆர்மி,
ஸோ இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இந்தியன் ஆர்மியில் இருந்து வேலை செஞ்ச ஒருத்தருக்கு பார்த்தினா ஒரு கதை அப்படின்னு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அப்படிங்கும்போது அந்த படத்தை என்ன பண்ணுங்கன்னா ஒரு 12th ஃபெயில் எப்படி வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு கதை அம்சமாக அது வந்து கமர்ஷியல் கல்ட்டில் ஒரு பெரிய தேசிய இது சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3வது தமிழில் பார்க்கிங். இந்த பார்க்கிங் படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றாடம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் நீங்கள் வீடு கட்டிடுவாங்க, வீடு கட்டி ஃபார் எக்ஸாம்பிள் கீழே மேலேன்னு 3 வீடு இருக்குது அப்படின்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் ஒருத்தர் இருப்பார். ஹவுஸ் ஓனருக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்கும். டெனண்ட் வந்தார்னா கார் பார்க்கிங்லாம் இல்லை தம்பி, வாசல் அப்படின்னு நிறுத்திக்கிங்க அப்படின்றார். அதனால் என்னப்பா அது கார் வாங்கிட்டோம், அது நிறுத்துறதுக்கு இடம் இல்லையே. அதாவது யானை வாங்கிட்டோம், அங்குசம் வாங்க காசு இல்லைன்னு வாங்கலாம். அந்த மாதிரி இன்றைக்கி பல பேருக்கு வந்து கார் வாங்க முடியுது, ஆனால் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை, இன்க்ளூடிங் மை செல்ஃப். எஸ், நானே எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் தான் நிறுத்தி வச்சுருக்கேன். என்றைக்கு அந்த இடம் பறிபோகுமோ என்று தெரியவில்லை. அது மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் வந்து சார் இது நம்ம சென்னையில் நிறையா ஃபேஸ் பண்ணுறோம் சார். கட்டு சார், இது நம்ம கோயம்புத்தூர் நிறையா ஃபேஸ் பண்ணுறோம் சார். கட்டு சார், இது மதுரையில் ஃபேஸ் பண்ணுறோம். கட்டு சார், இது திருச்சியில் ஃபேஸ் பண்ணுறோம். கட்டு சார், சேலத்தில் சார், ஈரோட்டில், இப்படி எல்லா இடத்துலையும் சார். இது ஆந்திராவில் ஃபேஸ் பண்ணுறோம் சார். இங்கே கேரளாவில் இதே ப்ராப்ளம் தான் சார். இங்கே குஜராத்லேயும் இதே ப்ராப்ளம் தான், உத்தரப்பிரதேஷ்லேயும் இதே ப்ராப்ளம் தான், மகாராஷ்டிரா இதில் ஒவ்வொரு ஊர்லேயும் அப்படியே சொல்கிறேன், கொல்கத்தாலேயும் இதே ப்ராப்ளம் தான். இது என்னன்னா இது ஒரு ஆல் இண்டியா ப்ராப்ளம். நம்மளுடைய பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் நெருக்கமாக கட்டினதுனால எல்லாருக்கிட்டையும் வந்து இப்போது கார் வாங்குறது சக்தி வந்துருச்சு, காருக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் காரை நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. அப்போது ஒரு பெரிய ப்ராப்ளம் அது. ஸோ பார்க்கிங் போன்ற படங்கள் வந்து அந்த குழுவினர்களை இவர் சொன்ன மாதிரி கௌரவ் சொன்ன மாதிரி அவர் போட்டு பார்க்குறாங்க அப்படின்னா வெவ்வேறு லாங்குவேஜில் உள்ளவங்க பார்க்கும்போதில் ஈவன் அட் நியர் மை ஹவுஸ் தி சேம் ப்ராப்ளம். ஈவன் ஐ எம் நாட் ஏபிள் டு பார்க் த கார் பிகாஸ் ஆஃப் த கார் பார்க்கிங். இவங்க ஒரு பக்கம் అవును ஏன் எனக்கு ஆரவோ நிறுத்த முடியல. எல்லா லாங்குவேஜ் பீப்புளும் காமனாக அட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ ஒரு நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜ் பீப்புளுக்கும் அட்ராக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா, அந்த கதையில் ஒரு அமைப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். டேய் என்ன சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிடாதீங்க. அதாவது இப்படி தான் இருக்கும் அவார்ட் ஃபங்க்ஷனுங்கிறது. அவார்டுக்கு இப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஆல் இண்டியா நேஷ்னல் அவார்டு அப்படிங்கும்போது ஆல் இண்டியா லெவலில் அது எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் ஆடு ஜீவிதம் படத்துக்கெல்லாம் கொடுக்காம இருக்கலாமா சார்? சார் ஆடு ஜீவிதம் அற்புதமான திரைப்படம், ஒரு அற்புதமான திரைப்படம். அதாவது தொழிலுக்காக இந்த மாதிரி வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் போய் அவங்க படக்கூடிய ஒரு அவஸ்தை. அதாவது எல்லாருமே எதுக்குன்னா அங்கே போய் ராஜா மாதிரி வாழ்கிறதுக்கு யாரும் போகல. காசு சம்பாதிச்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து தங்கச்சி கல்யாணம் நடத்தி வச்சு வீடை கட்டி ஒரு சொத்தை சேர்த்து வைக்கணும், நம்ம காசு பணத்தை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் படும் அவஸ்தையை தான் ஆடு ஜீவிதம் படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. பிருத்திவிராஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக வந்து அந்த ஷூட்டிங் வந்து கோவிட் டைமில் நடந்தப்போ அவரால் வந்து சொன்னாங்க அந்த டைமில் வந்து திரும்பி கூட வர முடியல, அங்கேயே இப்போ 15 நாள் தங்கிட்டாங்க, லாக்டவுன் போட்டாங்க, அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை, உலகமே ஸ்தம்பிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த படம் தான் சார். அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. மக்கள் அதற்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க. முதல்ல இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, நேஷ்னல் அவார்டு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறதை விட மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தை பார்த்து சந்தோஷப்படுறது தான் இன்னும் பெருமைக்குரிய விஷயம். சில படங்களுக்கு வந்து தேசிய விருது கிடைக்கிறப்போ என்ன தோணுது அப்படின்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில படத்தை சில பேர் பார்க்காம கூட மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்க்கிங் படத்தை நிறைய பேர் வந்து பார்க்கல, இப்போ பார்க்க போகிறாங்க, எல்லாரும் பார்க்க போகிறாங்க, அந்த படம் நேஷ்னல் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா சில படங்கள் வந்து வியாபார ரீதியாக மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து என்ன அதை பார்க்குறதுக்கு எனக்கு என்ன பெரிய பாயிண்ட் இருக்குது, ஓகே ஃபைன் ஏதோ பார்க்கணும் படம் அப்படி யோசிக்கிறாங்க. நான் எதுக்கு தியேட்டர் போகணும் இப்படிலாம் யோசித்து நிறைய படத்தை நம்ம விட்டுருக்கோம். ஆனால் அந்த படங்கள்லாம் சில சமயம் நல்ல கதையாக இருக்கும். அது ஒரு வேளை வந்து ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுக்கப்படுது. அதுலேயும் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இன்றைக்கி மீடியா இருக்குது, எல்லோரும் வருத்தப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பாவம், கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது உடனே வந்து என்ன சார் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த படத்துக்கு கிடைக்கல, இந்த ஆக்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. எனக்கு இது பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வருத்தம் இருந்தது. தமிழ் சினிமாவில் வந்து மிகப்பெரிய நடிகர்னால் நம்ம யாரை சொல்லுவோம் ஒரு காலத்தில் அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவர்களைப் போல் நடிக்க முடியாது. அதாவது
மர்லின் பிராண்டோ சொன்னாராம், சிவாஜி கேன் ஆக்ட் லைக் மீ பட் ஐ கேனாட் ஆக்ட் லைக் சிவாஜி அப்படின்னாராம். அவருக்கு ஏராளமான படங்கள், 300க்கும் மேற்பட்ட படங்கள், ஒவ்வொரு படமும் கேரக்டரும் கெட்டப்பும் நடையும் ஒட்டையும் அப்படி வித்தியாசமாக இருக்கும். அவர் கமர்ஷியல் படங்கள் பண்ணதை விட இல்லை, நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் பண்ணது அதிகம். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கே சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்ட் கிடைக்கல. எங்கே போய் சொல்லுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இப்போ கொந்தளிச்சு என்ன பண்ணுவீங்க? அன்றைக்கி சோசியல் மீடியா இல்லை, அன்றைக்கி உங்களை மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கல. ஆனால் அவர் நடித்தப்போ எப்பயாவது ஒரு தடவை அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சிடாதா அப்படின்னு பார்த்தேன், கிடைக்கலையே. என்ன பண்ணலாம்? அதுக்கு இப்போ போய் சண்டை போட முடியுமா? அது ஒரு ரெக்கக்னேஷனு, ஏன் நீங்கள் தரலன்னு சரி விடுங்க. ஆனால் அவர் நல்ல நடிகர், அதை மறுக்க முடியுமா? மறுக்கவே முடியாது. அது மாதிரி தான் ஆடு ஜீவிதம் சிறப்பான படம், விடுதலை எக்ஸலண்ட் ஃபிலிம், விஜய் சேதுபதி சூப்பர் ஆக்டர், வெற்றிமாறன் ஒண்டர்ஃபுல் டைரக்டர், இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அற்புதமான இயக்குநர்கள், அற்புதமான கதை, அற்புதமான நடிப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ ஒரு படம் வந்து ஒருவேளை அது ஆல் இண்டியா லெவலில் நாம் பார்த்து ரசிச்சதுன்னு ஒன்று இருக்கும்ல, தமிழ்நாட்டில் பார்த்து ரசிச்சிருக்கோம். இப்போ ஆடு ஜீவிதமே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்து பயங்கரமாக ரசிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சில பேர் வந்து நல்லா பார்த்து ரசிச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட சில பேருக்கு அந்த கதை கனெக்ட் ஆகுமானா தெரியாது. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்காங்களேன், ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஆடு ஜீவிதம் வந்து கனெக்ட் ஆகும். இல்லை அவங்க ரொம்ப பயங்கர ஃபில்த்தி ரிச்சு, அவங்க வந்து ஆடு ஜீவிதம் பார்க்குறோன்னா 2 ரூபா போவேன் ஃபிலிம் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு அருமை, காசுடைய கஷ்டம் தெரியாமல் இருந்திருக்கலாம், அப்போ அது கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பணக்காரருக்கே, நல்லா கேட்டுக்கோங்க, அந்த பணக்காரருக்கே ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த கார் வாங்கிட்டு பார்க் பண்ணுறது தான். அவரே எங்கேயாவது ஒரு பஜார் போகிறாரு, இப்படி எடுத்துக்கோங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் தான் போகுது, பெரிய பெரிய லக்ஸுரி கார்லாம் அப்படின்னே வச்சுக்கலாம். ஆனால் இப்போ அந்த லக்ஸுரி கார்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கெல்லாம் யாருமே வந்து பாண்டி பஜார் சைடு வர்றதில்ல. ஏன் அப்படின்னா பார்க்கிங் தான் ப்ராப்ளம். எங்கே போய் எங்கே பார்க் பண்ணுறது? என்கிட்ட கோடிக்கணக்கான ரூபா போட்டு கார் வாங்கிட்டேன், ஆனால் அந்த பார்க்கிங் கொடுக்கலையா சார்? 60 ரூபா டோக்கன் சார் அப்படிங்கிறாங்க. டோக்கன் கொடுக்குறாமா? பார்க்கிங் 60 ரூபா என்ன 60,000 ரூபா கொடுக்குறேன், எங்கே நான் பார்க் பண்ணுறது? முடியலையே, கஷ்டமாக இருக்க. அப்போது அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம ரொம்ப அதுக்கெல்லாம் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களாக பேசி அந்த வாங்கின சந்தோஷம்னு ஒன்று இருக்கும். எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு, ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு, அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே இருந்த ராமகுமார் அதை போய் ஃபுல்லாக நோண்டி விட்டு என்ன பெரிய அவார்டு எங்களுக்கெல்லாம் கிடைக்கல, ஏதோ உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படி பேசாதீங்க. அப்படி தயவு செய்து ஒரு சர்ச்சையை உண்டாக்காதீங்க. தயவுசெய்து பாராட்டுங்க, அவங்களையும் பாராட்டுவோம். அந்த மாதிரி நல்ல படங்கள் எடுத்தவங்களும் பாராட்டுறோம், அவங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைச்சிருக்கு, மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. அவங்கள போயிட்டு வந்து நீங்கள் இவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்கள உசுப்பேற்றுறது, இந்த பக்கம் வந்து எப்படி தான் இப்படிலாம் நியூஸ் போடுறீங்களோ எனக்கே தெரில. இதில் வந்து எனக்கு சமயத்தில் அது வந்து ஒரு புலப்படாத ஒரு விஷயமாகவே இருக்குது. நல்ல விஷயத்தை ஏன் நம்ம பாராட்டவே மாட்டோம்? உடனே அதில் ஏதாவது நெகட்டிவாக இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம்? அதுக்கே நம்ம வந்து நல்ல விஷயத்தை பாராட்டும் போது தான் நிறைய நல்ல விஷயங்கள் வளர ஆரம்பிக்கும். இன்றைக்கி எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு கிடச்சிருக்கு, நாளைக்கு இதே மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ரோலுக்கு இன்னொரு நடிகருக்கு கிடைக்கலாம், நிறைய புது படங்களுக்கு கிடைக்கலாம். புதிய இயக்குநர்கள், பார்க்கிங் பண்ண இயக்குனருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது அவருக்கு எவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட். நாளைக்கு அவர் இன்னும் ஒரு நல்ல கதையை எடுத்து ஒரு படமாக பண்ணலாம், அடுத்த ஒரு நல்ல படம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி யோசிங்க. கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அவார்டுங்கிறது ரசிகர்கள் கொடுக்குறது தான் மாபெரும் விருது, அதுக்கு மீறினது தான் மற்ற எல்லாமே. அந்த ரசிகர்கள் இந்த படங்கள் எல்லாத்தையும், விடுதலையாக இருக்கட்டும், ஆடு ஜீவிதமாக இருக்கட்டும், இந்த படம்லாம் பார்த்து அப்படி கொண்டாடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. வாட் அ ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் சார் அப்படின்னு. அதையே ஒரு மிகப்பெரிய விருதாக எடுத்துக்கொண்டு மேலும் உழைக்க வேண்டும், இன்னும் நிறைய திரைப்படங்கள் பண்ண வேண்டும். அதுதான் வந்து நான் சொல்ல வர ஒரு விஷயம். தயவுசெய்து அவார்டு வாங்கினவங்களுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவங்கள வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி உங்களை விரும்பி கேட்டுக்கிறேன். சரிங்களா? ப்ளீஸ்.